மக்கள் வணக்கம். ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்தின் அடையாளங்களாக எதை சொன்னாலும் அதில் கலை சம்பந்தப்பட்டிருக்கும். பழங்கால கோயிற்கலைகளே வரலாற்றை பறைசாற்றி நிற்கின்றன என்றால் மிக இல்லை. இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் சென்னைக்கு மிக அருகிலுள்ள பெருமாள் கோயிலே. மகாலட்சுமி அவதரித்த இத்தலத்தில் அருளோடும் பொருளோடும் காட்சியளிக்கிறார் பக்தவத்சல பெருமாள். கோயிலை பார்க்கலாம் வாருங்கள். திருவொன்று மார்பன் திரையாழி நீத்து திருவென்று வாழுஞ்சிறப்பின் திருநின்ற ஊரின் வளமெல்லாம் ஓத அருள் பெய்யும் காரின் கவின்கொண்டான் மால் என்று புகழப்படும் திருவூரே திருநின்றவூர். சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள சிற்றூரே திருநின்றவூர். பெருமாள் அடியவர்களுக்காக காட்சி தந்து நிலை பெற்று அருள் வழங்கி வரும் திவ்ய தேசங்களில் திருநின்றவூரும் ஒன்று. 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்ற 108 பெருமாள் திருத்தலங்களில் தொண்டை நாட்டில் உள்ள திருநின்றவூரும் ஒன்று. திருப்பார் கடல்போல் பரந்தவோர் ஏரியின் கரையில் இத்திருநகரம் அமைந்துள்ளது. ஸ்ரீனிவாச விமானம் என பெயர் வாய்த்த விமானத்தில் பெருமான் பக்தவத்சலன் பத்தராவி என்னும் திருநாமம் ஏற்று என்னை பெற்ற தாயார் என்ற திருநாமம் வாய்த்த பிராட்டியுடன் அன்பர்களுக்கு காட்சி தருகிறான். இந்த திருக்கோயிலின் பெயர் திருநின்றவூர் பக்தவத்சல பெருமாள் கோயில் என்று வழங்கப்படுகிறது. கோயிலின் மேற்கே வருண புஷ்கரணி என்ற தீர்த்தம் உள்ளது. ஏரிக்கரையில் ராமாபிரான் இலக்குவனோடும் பிராட்டியோடும் அருங்காட்சி தரும் நிலையில் எழுந்தருளியிருக்கிறான். இத்திருத்தலத்தின் மேன்மை ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்தில் சேத்திர காண்டத்தில் 17, 18, 19வது பகுதிகளில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. திருப்பார்க்கடலில் யோக நித்திரையில் பெருமான் இருக்கையில் திருமகள் பிரணயத்தடை காரணமாக இந்நகருக்கு வந்து தங்கினாள். எனவே
இந்நகர் பத்ரபுரி, துளசி நகர் என்றானது. ஆழ்வார்களால் பாசுரம் பெற்ற திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. சந்தான பாக்கியம், செல்வ வளம் அருளும் நிலையில் இத்திருத்தலத்து இறைவன் எழுந்தருளி இருக்கிறான் என்றே அடியவர்கள் கருதுகிறார்கள். திருநின்றவூர் பக்தவத்சல பெருமாள் திருக்கோயிலின் சிறப்பை பார்ப்போம். திருமகளை திருப்பார்க்கடல் என்னை பெற்ற தாய் என்றதால் அதுவே பிராட்டியின் திருநாமமாயிற்று. திருமகளைக் காண பிரானும் இந்நகருக்கு வந்தான். இளமை, அழகு, வடிவுடன் செவ்விய திருமுகத்தில் பரந்த தாமரைக் கண்களும் பவளவாயும் முத்தன்ன முறுவலும் அறையில் வெண்பட்டும் உடுத்தி காண்பவர் கண்கவர் எழிலுடன் பெருமாள் வந்ததால் முத்துமாலையை அணிபவர் தமது மேனியில் குளிர்ச்சி உணர்வதுபோல் பெருமானைக் காண்பவர்கள் குளிர்ச்சி பெறுவதால் இந்த பெருமானுக்கு நித்திலேசன், நெத்தில தொத்து என்ற பெயர் ஏற்பட்டது. பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு தலமாக இறைவனை வணங்கிக் கொண்டு வந்தபோது திருநின்றவூர் பெருமான் பாராமுகமாக இருந்துவிட்டார். திருமகள் இடித்துரைக்க திருமங்கை ஆழ்வார்க்கு திருக்கண்ண மங்கை என்ற ஊரில் பக்தவத்சல பெருமாள் காட்சி அருளினார். எனவேதான் திருமங்கை ஆழ்வாரும் திருக்கண்ண மங்கையுள் கண்டுகொண்டேனே என்று பாடினார். எம்பெருமானுடைய தங்கையான பூமி நாச்சியார் புத்திர பாக்கியம் வேண்டி திருமலை செல்லும் வழியில் இவ்வூரில் இத்திருக்கோயிலில் இரவில் தங்கினார். ஏரி காத்த ராமரே கனவில் தோன்றி நாமே உனக்காக மகனாகப் பிறப்போம் என்று கூறினார். அவரே தாசரதி என்னும் முதலியாண்டானாக அவதரித்தார். இவ்வாறு தானே தாயாரும் பெருமாளும் இத்தலத்தில் உகந்தருளிய காரணத்தினால் அவரால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகம விதிப்படி இத்திருக்கோயிலில் நித்திய வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. பங்குனி மாத பிரம்மோற்சவமும் ராமநவமியின் போதும் திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறும் இத்திருக்கோயிலின் பெருமாள் வேண்டுவரம் அருள்கிறார் என்பதே அடியவர்களின் நம்பிக்கை.
ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். நமது முன்னோர்கள் சொன்ன எந்த சொல்லும் வீணான செய்தி இல்லை. அதேபோல் நமது முன்னோர்கள் செய்த எந்த செயலும் பயனற்ற செயல் இல்லை. சமயம் சார்ந்த விஷயங்களிலும் அப்படித்தான். ஏன் சொன்னார்கள், எதற்கு சொன்னார்கள் என்பதை விளக்கும் வகையிலேயே இதோ ஆலய அறிவியல். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து ஏதும் பராபரமே. ஆலயங்களில் இன்று விளக்குகள், பல விளக்குகள், அதுவும் அதை பார்த்தாலே நமக்கே பிரமிப்பாக இருக்கின்றது. நம்ம கோவில் என்னென்ன வழிபாட்டு முறைகள் உண்டோ அவ்வளவையும் சொல்லக்கூடிய அந்த நூல்களில் கூட இல்லாத அளவு இப்பொழுது தீப வழிபாடு திருக்கோவில்களில் முழங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் அவைகளில் பெரும்பாலானவை மாபெரும் தவறு. அந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது இனிமேல். திருக்கோவில்களில் நெய் விளக்கு அல்லது எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றுகின்றோம் அல்லவா, அதெல்லாம் நியாயம், செய்ய வேண்டியது முறை. விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். தீபங்கள் ஏற்றுங்கள், பாவங்கள் போகட்டும் என்று தீபமங்கள ஜோதி நமோ நம, ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி என்று இறைவனை ஜோதி வடிவமாக பல பாடல்களிலும் பார்த்தோம். கோவில்களில் ஒரு தீபம் ஆரம்பித்து அந்த தீபம் அப்படியே 1, 2 அப்படியே பலவாக பெருகி கடைசியில் ஒரே தீபமாக ஆவது. அந்த தீபங்கள் ஏற்றுவதன் காரணம் என்ன, எதற்காக அப்படி செய்கின்றார்கள் என்பதை பார்த்தோம். ஆனால் அவற்றிற்கு மாறாக இப்பொழுது பல திருக்கோவில்களில், இன்னும் சொல்லப்போனால் பல திருக்கோவில்களில் கூட அல்ல, எல்லா திருக்கோவில்களிலும் பார்த்தால் துர்க்கையின் சந்நிதியில் நாம் இன்று அங்கே விளக்கு ஏற்றி கொண்டிருக்கின்றோமே, அகல் விளக்காய் ஏற்றி கொண்டிருக்கின்றோம். எலுமிச்சம்பழ விளக்கா, அது என்னன்னு ஒன்று, எலுமிச்சம்பழத்தை எடுத்து அழகாக அவற்றை நறுக்கி பிழிந்துவிட்டு அதை அழகாக மறுபடியும் அவற்றில் எண்ணெயை ஊற்றி ஒரு தீபத்தை போட்டு, இதுக்கு அடுத்தாவதாக ஒரு வழிபாடு புதியதாக வந்தது. தேங்காயை உடைத்து அந்த 2 மூடிகள் வருகின்றன அல்லவா, அதில் உள்ள இளநீரெல்லாம் கொட்டிவிட்டு அதில் எண்ணெயை நிரப்பி அதில் விளக்கு. இப்பொழுது ஒரு 10-15 நாட்களாக இந்த வழிபாட்டிலேயே இன்னொரு புதுவிதமான வழிபாடு வந்திருக்கிறது. பூசணிக்காய் இருக்கின்றதல்லவா, பூசணிக்காய் அதை 2ஆக வெட்டி அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள் இருக்குமல்லவா, அந்த விதைகளையெல்லாம் கத்தியை வைத்து சுரண்டி வெளியில் எடுத்து போட்டுவிட்டு அதில் எண்ணெயை ஊட்டி நிரப்பி அதில் விளக்கு ஏற்றக்கூடியது ஒரு புது வழிபாடு. தயவு செய்து இவ்வாறு எலும்பிச்சம்பழ விளக்கோ அல்லது தேங்காய் விளக்கோ அல்லது இப்படி பூசணிக்காய் விளக்கோ இவைகளெல்லாம் ஏற்றக்கூடாது. தவறு தவறு தவறு. நம் ஞான நூல்களில் எங்கும் சொல்லப்படாதவை இவை. இது மட்டுமல்ல, நம் வழிபாட்டிலேயே சிலர் திருக்கோவில்களுக்கு போனால் கற்பூரம் ஏற்றுகின்றார்கள் அல்லவா, கற்பூரம் ஏற்றுவது இங்கு ஏற்றுங்கள் இங்கு ஏற்றக்கூடாது என்று வைத்திருப்பார்கள். அதை எல்லாவற்றையும் விட்டு கற்பூரத்தை ஏற்றி கையில் வைத்து கொண்டு, காரணம் திரைப்படங்கள் சில தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் அப்படி என்று அப்படியே காண்பிக்கின்றார்கள் அல்லவா, அதை பார்த்துவிட்டு சாதாரண ஜனங்கள் பல பேர் கற்பூரத்தை ஏற்றி கையில் வைத்து கை பொத்தலாகி போய்விடுகின்றது. தயவு செய்து இதெல்லாம் குரூரமான வழிபாட்டு முறைகள், அவைகள் நமக்கு வேண்டாம். கைகளில் கற்பூரத்தை ஏற்றி அவ்வாறு வழிபாடு செய்யக்கூடாது, தவறான முறை அதுவும். ஏற்கனவே பார்த்தோம் அந்த தீபங்கள் என்ன விசேஷம் என்று. தீபாவளி என்று அதை தனியாக பிற்பாடு பார்ப்போம். தீபாவளி என்பதற்கு பலவிதமான விளக்கங்கள் உண்டு. ஒரே விளக்கம், ஆவளி என்றால் வரிசை, ஆவளி என்றால் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபடுவது என்பது பொருள். இப்படி திருக்கோவில்களில் விளக்குகள் ஏற்ற வேண்டும். அது எதற்காக, என்ன விஷயம் என்பதையெல்லாம் ஏற்கனவே பார்த்த நாம் இன்று
திருக்கோவில்களில் எலுமிச்சம்பழ விளக்கு, இந்த தேங்காய் விளக்கு, பூசணிக்காய் விளக்கு இவைகளெல்லாம் ஏற்றக்கூடாது. நம் ஞான நூல்களில் எங்கும் சொல்லப்படாதவை இவை என்று பார்த்தோம். அதற்கும் மேலாக நமது திரைப்படங்களில் ஒரு சிலவற்றிலும் தொலைக்காட்சி தொடர்கள் ஒரு சிலவற்றிலும் பார்த்துவிட்டு நம்மிலேயே பலர் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால், அந்த கற்பூரத்தை ஏற்றி அது இவ்வளோ பெரிய கட்டி இப்படி குரூரமான வழிபாடு கூடாது என்றும் பார்த்தோம். ஆகவே திருக்கோவில்களில் அகல் விளக்கோ எண்ணெய் விளக்கோ அதை வைத்து நமது சக்திக்கு தகுந்தபடி அதில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி அந்த தீப வழிபாட்டை அதை செய்யலாமே தவிர மாறான விபரீதங்களை விளைக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளை நாம் செய்யக்கூடாது. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஆலய காட்சிகள், ஆலய அறிவியல் அனைத்தும் அறிவுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.